ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன? சோயா புலாவ். இந்த சோயா புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதிகபட்சம் ஒரு 6லேருந்து 7 பொருள். நீங்கள் வீட்டில் டக்குன்னு ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ணோம், அதுவும் மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் டக்குன்னு ஒரு 4 பொருள் வச்சு ஒரு நல்ல சுவையாக ஒரு ரெசிபி பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? சோயா புலாவ் தேவையான பொருட்கள்: சோயா 1 கப்பு, பச்சை மிளகாய் 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடான பிறகு வந்து தாளிப்பு போடுவீங்க. முழு கரம் மசாலா, சோம்பு, சீரகம் இது மாதிரிலாம் தாளிப்பு போட்டிருப்பீங்களே. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்படிலாம் எதுவும் தாளிப்பு போட போதில்லை. இந்த பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை நம்ம இதில் போடுறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் டேரெக்டாக ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்கம் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கலர் மாறி வரணும், கொஞ்சம் மசாலா போடுறோன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இல்லை ஒயிட் கலரில் வரணும்னு வச்சுன்னா அது வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது. இந்த 2 விஷயம் நான் வச்சுங்க. அது ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணால் இந்த வெங்காயம் கலர் மாறாமல் இருந்தால் தான் அப்போ தான் அந்த ரெசிபி வந்து கரெக்டாக வரும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை இந்த பச்சை மிளகாவை போட்டு வதக்குறோம். அதே டைமில் இப்போ இந்த சீரக சம்பா ரைஸ் இருக்குது பாருங்கள். இந்த சீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து நீங்கள் வீட்டில் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நீங்கள் தம் கட்டும் போது ஏங்கிட்ட ரொம்ப நேரம் ஊறினாலும் அந்த அரிசி குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் வந்து ரொம்ப நேரம் ஊறிச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, அந்த ரைஸ் வடிகட்டி முடிச்ச பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது அந்த மாவு சத்து மாதிரி வரும். அதாவது அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாவு உடையிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அரிசி அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாதம் பக்குவமாக வராது. ஸோ இந்த மாதிரி விஷயம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சோயா வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்ச பிறகு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். புளியாமல் அப்படியே போட்டக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகிட்டுன்னா, அந்த சோயாவில் நீங்கள் போடுற அந்த மசாலாக்கள், அந்த உப்போ இல்லை காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மஞ்சத்தூள்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அதாவது அந்த சிக்கன் கறி மசாலா போடுறோம்ல, அதெல்லாம் போட்டிங்கன்னா இதில் இறங்காது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சிருக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் கவனம் பண்ணும்போது இந்த 2 விஷயத்தை கவனமாக வச்சுருக்கணும். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகாமையே வந்து நீங்கள் வந்து அடுத்த மசாலா போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஸோ இதான் ஒரு முக்கியமான விஷயம். மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் மல்லித்தூள். வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும் இருந்தால் மட்டும் நல்லா இருக்காது. அதனால் அந்த மல்லித்தூளோட அந்த வாசனையும் இருக்கணும். அதனால் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த சிக்கன் கறி மசாலா பவுடர். சார் என்ன சார் சிக்கன் கறி மசாலா பவுடர் வெஜிடேரியனில் போய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, இது பவுட்ரு தாங்க. இந்த பவுட்ரு தான். இதில் வந்து நான்வெஜ் எதுவும் மிக்ஸ் ஆகலை. ஆனால் பேர் வந்து இந்த சிக்கன் கறி மசாலா பவுடர் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலையோ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்காக இந்த கறி மசாலா பவுடர் நம்ம போடுறோங்கன்னா கொஞ்சம் வாசனை கொடுக்கும். அந்த வாசனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் அந்த சிக்கன் கறி மசாலா பவுடர், இந்த மசாலா பவுடர் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது, சரிங்களா? தண்ணியே சொல்கிறேன்னா நம்ம அந்த சோயாவை போட்டு இதில் வந்து அப்படியே வதக்க போகிறோம். அதனால் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோயா பாருங்கள், சுத்தமாக தண்ணி இருக்காது. இந்த மாதிரி பக்குவத்தில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு
உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு போடுங்க. இதில் கொஞ்சம் தயிர் கூட யூஸ் பண்ணலாம். தயிர் விருப்பப்பட்டா கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை மிளகா இருக்கு, கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் கொஞ்சோண்டு தயிர் யூஸ் பண்ணலாம். தயிர் எவ்வளோ கேட்டிங்கன்னா இந்த கப்பு அளவுக்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml யூஸ் பண்ணலாம், அது போதும். இப்போ இந்த சோயா இதில் போட்டாச்சு. போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே 2 செகண்ட் நல்லா வதக்குறோம். அந்த பச்சை மிளகாய் காரம், அந்த வெங்காயம், அந்த சிக்கன் கறி மசாலா பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதங்கும் போது தான் அந்த சோயா என்னன்னா அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை எடுத்த உடனே தண்ணி ஊற்றி சோயா போட்டினா உங்களுக்கு நல்லா இருக்கா சாப்பிடும்போது. ஸோ அதனால் ஒரு 2 செகண்டாவது நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை நம்ம இங்கே இருக்கிறோம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறேங்க. போட்ட பிறகு சும்மா அப்படி லைட்டாக மேலோட்டமாக அப்படி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணா அந்த ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் 1க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறீங்க. போட்ட பிறகு இதை அப்படியே மேலோட்டமாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டியதுனால கொஞ்சம் அப்படி கொத்தமல்லி மேலே போட்டுருங்க. போட்ட பிறகு குக்கர் மூடி எடுத்து இப்படி மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா இந்த சோயா புலாவ் ரெடி. இப்போ கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே அந்த விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான புலாவ் ரெடி. சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த சோயாலாம் வெந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா மேலே அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஒரு நான்வெஜ் போட்ட ஃபீல் இருக்கும். அந்த சிக்கன் எல்லாம் மேலே வெந்த பிறகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம உடைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக பக்குவமாக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்கத்தில் வரணும். ரைஸ் கையில் எடுத்தினா எப்படி இருக்குன்னு தெரியுமா, இப்போ சூடாக இருக்கிறக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி சீரக சம்பா வெந்த பிறகு இப்படி கையில் எடுத்தினா இப்படி ஒட்டணும். இதுதான் பக்குவம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை சுட 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 அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டுங்க. சிம்பிளாக தான் சொல்லி செஞ்சுருக்கிறோம் இன்னைக்கு. தி பெஸ்ட்டான ஒரு ப்ரிப்ரேஷன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவ்வளோதான் சோயா புலாவ். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எவ்ரி சண்டே பிரியாணி பண்ணுவீங்கள, அதுக்கு பதிலாக இந்த ரெசிபி பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதிகபட்சம் என்ன போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கறி மசாலா பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா, ரைஸ். அவ்வளோதான். இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரைஸ் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.